நாள் ஒரு பிரம்மாண்ட ஆன்மீக அனுபவங்களை பெற்ற சித்தர் ஊர்களை திரிந்து ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் உண்மையையும் எடுத்துரைப்பதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு ஊருக்குள் நுழைந்தார். அந்த ஊரில் ஒரு புகழ் பெற்ற எல்லோருக்கும் பரிச்சயமான நபர் காலமானதாக தெரிந்தது. ஊரார் அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர். அந்த நபரின் உடல் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று கொண்டிருந்தன. சுடுகாட்டின் தூளியிலும் இரக்கமற்ற நெருப்பிலும் ஒரு பரிதாபமான காட்சியே நிஜமாக இருந்தது. அனைவரும் கண்ணீரோடு அந்த மனிதரை நினைத்து அழுது கொண்டிருந்தனர். ஆனால் அதே சமயம் அந்த சித்தர் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்த்த ஒருவர் சித்தரிடம் ஆச்சரியத்தோடு, ஐயா, இத்தனை பேர் அழுகிறார்கள், உயிர் பறிந்திருக்கிறது, நீங்கள் மட்டும் எப்படி சிரிக்க முடிகிறது என கேட்டார். சித்தர் மெதுவாக மன நிறைவேற்றத்துடன் பதிலளித்தார். இவனால் நான் மகிழ்கிறேன். இவன் பயமின்றி வாழ்ந்தவன், இறப்பும் ஒரு வாசல் என்று உணர்ந்தவன், வாழும் பொழுதே சிந்தித்தவன். அதனால் இவன் உணர்ச்சி மிக்க ஆன்மா. இவன் உடல் சுடுகாட்டில் எரிகிறது, ஆனால் ஆத்மா பரம்பொருளின் அணுகுமுறையில் தன்னை சரணாகதி செய்துவிட்டது. அது சாகும் தருணமா? இல்லை, அது முக்திக்கு அரங்கு என கூறினார். அங்கேயே மற்றொருவர் கேட்டார், சரி ஐயா, நீங்கள் எல்லாம் சொல்றீங்க, ஆனா இறைவன் எங்கே இருக்கிறார்? கோவிலில் தான் இருக்கணும், இங்க எங்கே இருக்கிறார்? சுடுகாட்டிலும் இருக்கிறாரா என கேட்டார். சித்தர் மெதுவாக சுடுகாட்டில் எரியும் தீயை நிசப்தமாக கையால் சுட்டிக்காட்டினார். இங்கேதான் இறைவன் இருக்கிறார். நம் அகங்காரத்தை எரிக்க தேவையானது இத்தீ. இந்த தீ வேதனையை கொடுக்காது. உண்மை காட்டும் தீ இது. பிறப்பும் இறப்பும் என்பது வாழ்வின் 2 வாசல்கள். இவற்றை புரிந்து கொண்டாலே இறைவனை காண முடியும். இறைவன் கோவிலின் சன்னதியில் மட்டுமில்லை, உண்மையில் அவர் நம்முள் இருக்கிறார். நம் உயிர் மூச்சில், நம் உணர்வுகளில், நம் உணர்ச்சி நீரில் எங்கும் இருக்கிறார். ஆனால் அவரை காணக்கூடிய விழி உண்டா என்பதே முக்கியம் என சாந்தமாக கூறினார். அந்த சித்தரின் வார்த்தைகள் தீயை பார்த்து இறைவனை காணும் வழி அங்கேயுள்ள மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர்கள் இதுவரை சுடுகாட்டை ஒரு பயம் தரும் இடமெனவே நினைத்திருந்தனர். ஆனால் அந்த நாள் முதல் அவர்கள் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என காணத் தொடங்கினர். இறைவனை காண நாம் கோவிலுக்கே செல்ல வேண்டும் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மையான ஆன்மீக பார்வையால் பார்க்கும்போது இறைவன் ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு இடத்திலும், நம் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்திலும் இருக்கிறார். சுடுகாடாக இருந்தாலும் அதுதான் வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தும் தருணம். அகங்காரமும் அஞ்ஞானமும் எரிந்தால் அந்த நெருப்பிலேயே இறைவன் வெளிப்படுவார்.